அதிகாரம் 22 சொல்கிறது, கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையோட ஆத்மா அவனுக்கு திரும்பி வந்து அவன் பிழைத்தான். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, யாரை குறிச்சு வாசிக்கணும்னு சொன்னா, எலியா எப்பயுமே ஒரு வீட்டுக்கு போய் தங்குவார். அங்க அந்த ஸ்திரீயோட பிள்ளை இறந்து போயிடுச்சு. இந்த காரியம் எலியாவுக்கு வந்த தெரிஞ்சவனையும் எலியா அங்க போய் என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த பிள்ளையை சுகமாக அந்த சம்பவத்தை வாசிக்கும். அந்த கர்த்தருடைய பிள்ளைய பைபிள வாசிக்கும். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். அதனால ஆண்டவர் சொல்லாரு, இன்னைக்கு உன் வாழ்க்கையில இருக்கிற இந்த சத்தத்தை நான் கேட்க போகிறேன். பைபிள வாசிக்கிறோம், அவர் நம்ம ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவன். பல நேரம் நீங்க யோசிக்கலாம், நான் பண்ற ஜெபம் ஆண்டவர் சமூகத்தை எட்டிட்டா, ஏன்னா நான் பல நாட்கள் ஜெபிக்கிறேன், பல நாட்கள் இருக்க உபவாசம் ஜெபிக்கிறேன், ஆனா பதில் வரலைன்னு சொல்லி சில நீங்க நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இதனால ஆண்டவரை பார்த்து சொல்ல விரும்புவாரு, உங்க ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதில் உண்டு. காரணம், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய கூப்பிடுறது சத்தத்தை கேட்க தேவன். பைபிள வாசிக்கிறோம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது அறியாது மெட்டாதமான பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. அதனால ஆண்டவர் பதில் கசமா சொல்ல விரும்புவாரு, நீ கூப்பிடுற சத்தத்துக்கு, நீ கூப்பிடுற ஜெபத்துக்கு நான் பதில் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். God bless you.